பேசுறது கிளியரா கொஞ்சம் செட்ல போடுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். மொரிங்கா சப்ளிமெண்ட், அதாவது எபெக்ஸோரால நிறைய சப்ளிமெண்ட் இருக்குது. எங்களுக்கு தெரியும் எபெக்ஸோரால் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸால செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸ். எந்த விதமான கெமிக்கல்ஸும் எட் பண்ணில்லாம 100% இயற்கையான ஆஹ், பொருட்களை கொண்டு மூலப்பொருட்களை கொண்டு செய்யப்பட்டது. ஸோ அந்த வகையில இந்த முருங்கா சப்ளிமெண்ட்டும் கூட ஆஹ், முருங்கா பவுடரை, அதாவது முருங்கை இலைய காய வச்சு பவுடர் பண்ணி செய்யற 100% வேற எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே எட் பண்ணாம செய்யற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த முருங்கா. இந்த முருங்கா சப்ளிமெண்ட் வந்து ஆஹ் இது ஒரு சப்ளிமெண்ட், அதாவது மருந்து இல்ல, ஜஸ்ட் ஒரு சப்ளிமெண்ட். நாங்க உணவுக்கு பதிலா பயன்படுத்துற ஒரு சப்ளிமெண்ட். எங்களுக்கு வந்து எங்களோட நாட்டுல நிறைய இயற்கையான வளங்கள் இருக்குது. ஸோ இந்த இயற்கை வளங்களை கொண்டு எங்களுக்கு ஈஸியான முறையில எடுத்துக்கொள்றதுக்கு ஆஹ் எடுத்துக்கொள்றதுக்காக தயாரிக்கப்படுறது தான் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட். நாங்க இன்னைக்கு இதுல பெனிஃபிட்ஸை பார்ப்போம். இதுல வந்து என்னென்ன நன்மைகள் இதை நாங்க யூஸ் பண்றதால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, என்னென்ன நோய்கள் குணமாகுது என்றதெல்லாம் நாங்க பார்ப்போம். ஓகே. இந்த மொரிங்கான்னு சொல்றது வந்து நிறைய விட்டமின்ஸ் எங்களுக்கு வந்து டெய்லி எடுத்துக்கொள்ள இயலுமான ஒரு உணவு தான் இந்த மொரிங்கா. அதாவது இப்ப ஸ்ரீலங்கால நிறைய இயற்கை வளங்கள் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல இந்த முருங்கா எடுத்துக்கொள்ள ஏதுமா இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து இதை எடுத்துக்கொள்றது கஷ்டம். அதாவது இப்ப டவுன் சைடுகள்ல இந்த அப்படியான இடங்கள்ல வந்து இந்த முருங்காவை எடுத்துக்கொள்றது கஷ்டம். அந்த அப்படியான இடங்களுக்கு வந்து இந்த முருங்கா சப்ளிமெண்ட் வந்து மிச்சமே ஹெல்ப் ஆயிக்கும். இப்ப எங்களுக்கு வந்து முருங்கா இருந்தேன்னு சொன்னாலும், இப்ப எல்லா ஏரியாலயும் முருங்கை இல்லை, ஆனாலும் மீக்கிற ஏரியாக்கள்லயும் டெய்லி வந்து இந்த எல்லா இடங்கள்லயும் இருந்தேன்னு சொன்னாலும் ஈக்கிற ஏரியாகள்ல இதை வந்து டெய்லி எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்ப டெய்லி கறி சமைச்சு சாப்பிடுறேன்னு சொன்னாலும் அதை வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு வந்து இதை லேசா இப்ப நாங்க சாப்பாட்டுக்கு போறோம் 2 சப்ளிமெண்ட்டை போட்டேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து முருங்கைல சாப்பிட்டுற நன்மை கிடைக்குது. இப்ப அந்த வகையில எங்களுக்கு வந்து ஈஸியா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த முருங்கை சப்ளிமெண்ட் வந்து நிறைய விட்டமின்ஸ் சில போக்கல ABCDE செலுத்து கொண்டேன்னாலே B12 வரைக்கும் மீக்கி, B1 B2 B3 சொல்லி B12 வரைக்குமே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த விட்டமின்ஸையும் உள்ளடக்கிய ஒரு உணவா தான் இந்த முருங்கை வந்து அமைஞ்சிக்கு. அதே மாதிரி மினரல்ஸ் சில போக்கல கால்சியம், இரும்பு, மக்னீசியம் எல்லாமே அமைஞ்சிக்குது. இதை வந்து ஆஹ் ஒரு மிராக்கல் ட்ரீன்னு தான் சொல்றது. முருங்கை வந்து உலகளாவிய ரீதியில ஒரு மிராக்கல் ட்ரீ, ஒரு அற்புதமான ஒரு மரம் அப்படின்னு தான் சொல்றேன். சொன்னா நிறைய விட்டமின்ஸ், எல்லா வகையான விட்டமின்ஸும் அமைஞ்சிக்குது. அதே மாதிரி மினரல்ஸ், அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், எங்களோட உடம்புக்கு நிறைய இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உருவாக்கக்கூடியது. இந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸை வந்து ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக காணப்படுது இந்த மொரிங்கால. அப்ப அதே மாதிரி எல்லாமே அமைஞ்சிக்குது இந்த மொரிங்கால. இது எல்லாமே அடங்கிக்கிறதால தான் இதை வந்து ஒரு மிராக்கல் ட்ரீன்னு சொல்லி சொல்றாங்க உலகளாவிய ரீதியில. இதை வந்து நான் தொடர்ச்சியா எடுத்துக்கொள்றதால எங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்களோட உடம்ப சுத்தப்படுத்துது. எங்களோட உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவு பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே வெளியாகற்றி எங்களோட உடம்பு வந்து சுத்தம் செய்யுது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன், எங்களோட உடம்புல வந்து சரியான முறையில ரத்தோட்டம் சரியான முறையில ரத்தோட்டம் சீரா இல்லைன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். எங்களோட உடம்பு முழுக்க ரத்தம் போகலன்னு சொன்னா தலை சுத்து வரும், அப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு எங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாயிக்கணும். அப்ப இந்த மொரிங்காவை நாங்க தொடர்ச்சியா எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொன்னா எங்களோட ரத்தோட்டம் வந்து சீரா அமையும். அப்ப எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாமே
தவிர்க்கப்படும். அதே மாதிரி செல்களுக்கு எனர்ஜி கொடுக்குது. இப்ப எங்களோட உடம்பு முழுக்க செல்களால தான் ஆக்கப்பட்டிருக்குது. அப்ப எங்களோட உடம்புல உள்ள செல்கள் எல்லாத்துக்குமே எனர்ஜி கொடுக்கக்கூடியதான் இந்த முருங்கான் செல்லக்கூடிய ஒரு உணவா இருக்குது. அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. எங்களோட உடம்புக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்னாதான் சுருக்கொண்டு நோய்கள் வரும். இப்ப சின்ன ஒரு வருத்தத்தையுமே தாங்கிக் கொள்ள இயலாம கேட்கும். இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்தேன்னு சொன்னா எங்களோட உடம்பு தாக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கும். எந்த நோய் வந்தேன்னு சொன்னாலும் அதுல இருந்து டக்குன்னு வெளியே வரக்கூடியதா இருக்கும். அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வந்து இந்த முருங்கா சப்ளிமெண்ட், அதாவது முருங்கை இலையில நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதே மாதிரி ஆஹ் இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்னாதான் அடிக்கடி சளி, காய்ச்சல், தொற்று நோய்கள், இப்ப எந்த தொற்று நோய் வந்தாலும் சுருக்க தொத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இல்லைன்னு சொன்னா. அப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியதுதான் இந்த மொரிங்கா. அப்ப இது எங்களுக்கு தொடர்ச்சியா எடுத்து வந்தேன்னு சொன்னா எங்களோட உடம்புல ஆஹ் நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்ப இதை வந்து நான் இந்த எங்களுக்கு வந்து இப்ப தொடர்ச்சி இப்ப எங்களுக்கு வந்து வீட்டுகள்ல இந்த முருங்கை ஈக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு வந்து கீரை சமைச்சு சாப்பிடலும், அப்படி இல்லாட்டி சூப் வச்சு சாப்பிடலும், அப்படி ஏதாவது ஒரு வகையில அந்த ஆனம் மாதிரி செஞ்சோ ஏதாவது ஒரு வகையில சாப்பிட்டு வரையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்டை நாங்க ஒரு பாட்டில் எடுத்து வச்சு தொடர்ச்சியா யூஸ் பண்ணி வரையிலும். இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி வீக்னஸ்ல இருந்து ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். உடம்பு வலி சில பேருக்கு வந்து ஒரு வேலையுமே செய்யல, சின்ன வேலைகள் செஞ்சாலும் சரியான பெயின் ஆயிக்கும். அப்ப அந்த உடம்பு வலி, அடுத்தது வந்து அந்த சும்மா உடம்பு பாரம் ஆயிக்கிறது, அது எல்லாமே குறைச்சி நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நாங்க தொடர்ச்சியா எடுக்கிறதால. அடுத்தது வந்து பிளட் சுகர். இப்ப நிறைய பேர் வந்து எபெக்ஸோரால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த மொரிங்கா. ஏன்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால்னு சொல்லி ஒரு குடும்ப நோய் மாதிரி இது வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்ப சுகர் வந்தேன்னு சொன்னா ப்ரெஷர் வரும், அப்புறம் கொலஸ்ட்ரால், அப்படி வந்து ஒரு குடும்ப நோய் மாதிரி வரக்கூடியது தான் இந்த சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், அது எல்லாமே. அப்ப இதுக்கு வந்து ஒரு தீர்வா இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் இருக்குது. இப்ப நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணி ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதால இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்டும் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டாவே ஆயிட்டு. இப்ப ஸ்டார்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில ப்ராடக்ட்களை பாவிச்சு ஃபீட்பேக் ஷேர் பண்ண அது எல்லாமே இப்ப நிறைய ப்ராடக்ட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஆகி கொண்டு வருது. அந்த வகையில இந்த மொரிங்காவும் வந்து இந்த சுகர் உள்ளாக்கள், சுகர்னு சில போக்கல ஹை சுகர்ல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிலும், லோ சுகர்ல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிலும் எங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி சமநிலைப்படுத்துறதுக்கு வந்து இந்த மொரிங்கா வந்து ஹெல்ப் பண்ணுது, சரியான பேலன்ஸ்ல வச்சுக்கொள்றதுக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இப்ப உடம்புல ஒரு பலம் ஒன்று இல்லாம இருக்கும், சும்மா உடம்பு சோர்வாய்க்கும், தலை சுத்து, தலைவலி, அது எல்லாமே இருக்கும். ப்ரெஷர் வந்து கூடினாலோ குறைஞ்சாலோ உடம்பு வலியாய்க்கும். இப்போ அது எல்லாத்துக்கும் வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நல்ல. இப்போ ஹார்ட் பிரச்சனை அளிக்கிறவங்க இதை வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணி வரையிலும். கொலஸ்ட்ராலுக்கும் இதை வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணி வரையிலும். அடுத்தது வந்து செரிமான பிரச்சனை. செரிமானம் வந்து நாங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா செரிமானம் ஆகலைன்னு சொன்னா எங்களோட உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி வெயிட் வந்து எடை வந்து ஒரு கட்டுப்பாட்டுல இல்லாம ஓவர் வெயிட்டா இருந்தாலும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த எங்களோட வெயிட்டையும் சரியான முறையில பேலன்ஸ் பண்றதுக்கும் நாங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா செரிமானம் ஆகிறதுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. கேஸ்ட்ரிக் இல்லாமலாக்கும். அதே மாதிரி கன்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். நான் தின்ற சாப்பாடு சரியா செரிமானம் ஆகலைன்னு சொன்னாதான் மலச்சிக்கலும் வரும், சரியான முறையில மோஷன் போகாது. அப்ப அது எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி வயிறு கனத்த தன்மை, அதாவது இப்ப சும்மா வயிறு ஊதின மாதிரி, அந்த நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டா டக்குன்னு வயிறு ஊதின மாதிரி வயிறு பெருசாகிற அப்படியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நல்ல. அதே மாதிரி தேவையற்ற கொழுப்பு, தேவையற்ற கொழுப்பு மேலதிகமான கொழுப்பு, தேவை இல்லாத கொழுப்புகள் தான் எங்களோட உடம்புல படிஞ்சு எங்களோட வெயிட் வந்து கூடுது. வெயிட்டை குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி
பெலிஃபிட் அந்த வயிறு தொப்பை இருக்கிறவங்களுக்கும் இந்த மொரிங்கா நல்ல எங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி வெயிட்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ளதுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து இது மிச்சமே பெண்களுக்கு மிச்சமே ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்ட் தான். என்ன சொன்னா பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர அதுல ஒன்றுதான் இந்த ஹோமோன் இன்பேலன்ஸ். ஹோமோன் இன்பேலன்ஸால தான் மிச்சமுமே நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த பிரச்சனைகள் வர. அதே மாதிரி பீரியட் வந்து சரியான முறையில வராமைக்கிற இப்ப ஓவர் ப்ளீடிங் அப்படி இல்லாட்டி நீண்ட நாளைக்கு பிறகு பீரியட் வருது. அதே மாதிரி பீரியட் டைம்ல சரியான பெயின் ஆயிக்கிறது, பீரியட் டைம்ல வீக் ஆயிக்கிறது, அது எல்லாத்துக்குமே இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நல்ல. அதே மாதிரி அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த குறைபாடு குருதி சோகை இப்ப பொதுவா பிரெக்னன்ட் ஆட்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறவெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கும். அது உடம்புல சரியான ஒரு பலம் இல்ல, அந்த ஹெச்பி லெவல் குறைவாய்க்கிறது. அது எல்லாத்துக்குமே எங்களோட ஹெச்பி லெவல் அதிகரிச்சு கொள்றதுக்கும் இது நல்ல. அதே மாதிரி ஹோமோன் பேலன்ஸ் இன்பேலன்ஸால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நல்ல. இது வந்து இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நோய் இருந்தாலோ இல்லைன்னு சொன்னாலோ தொடர்ச்சியா எங்களுக்கு வந்து இந்த மொரிங்காவை எடுத்து வரையிலும். இது வந்து தொடர்ச்சியா எடுக்கிறதால எங்களோட உடம்புக்கும் எந்த வித தீங்கும் இல்லை, மிச்சமே எந்த நோய்களும் வராம பாதுகாக்கிறதுக்கு இதை நாங்க தொடர்ச்சியா எடுத்து வரையிலும். அடுத்தது வந்து இப்ப இதை நாங்க தொடர்ச்சியா யூஸ் பண்ணி வந்தோம், தொடர்ச்சியா குடிச்சு வந்தோமோ இல்லாட்டி முருங்கா கீரையை சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னாலும் எங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ, எங்களோட நல்ல ஒரு பிரைட்டா இருக்கும், எங்களோட ஃபேஸ் எல்லாம் நல்லா பிரைட் ஆயிக்கும், எங்களோட உடம்பெல்லாம் எந்த சுருக்கங்களும் எதுவுமே இல்லாம நல்லா பொலிவாய்க்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. நிறைய ஃபீட்பேக் சொல்லுமிக்கு ஹேர் க்ரோத்துக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிக்குன்னு சொல்லி இதை வந்து எங்களுக்கு இன்டேக்கா எடுக்கவும் மேலும் வெளிப்பாவனைக்கு எடுக்கவும் மேலும். இன்டேக் எடுக்கிறேன்னு சொன்னா நாங்க தொடர்ச்சியா இதை வந்து ரெண்டு சப்ளிமெண்ட் குடிச்சு வரையிலும். அப்படி இல்லாட்டி நாங்க முருங்கா கீரையா சாப்பிட்டு வரணும்னு சொன்னா தொடர்ச்சியா சாப்பிட்டு வரையிலும். ஆனா வந்து அதை யாருமே செய்ய மாட்டாங்க. எப்படியுமே எங்களுக்கு வந்து இப்படி ஒரு சப்ளிமெண்ட் வடிவத்தில் இருந்தேன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இதை யூஸ் பண்ணி வரையிலும். அதே நாங்க கீரை செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னா மாச்சலுக்கே யாருமே செய்ய மாட்டாங்க. அதுல எவ்வளவு விட்டமின்ஸ் இதெல்லாம் இருந்தேன்னு சொன்னாலும் சோம்பரம் அதை செய்ய மாட்டாங்க, அதுக்கு டைம் போற. இப்ப எல்லாமே இன்ஸ்டன்ட் தானே. அப்ப அதால எங்களுக்கு எதை நாங்க லேசா எடுத்துக்கொள்றோம், எங்களோட டைம் எவ்வளவு சேவ் பண்ணி கொள்றோம், எதை நாங்க லேசா எடுத்துக்கொள்றோமோ அதைத்தான் எல்லாரும் செய்ய பார்ப்பாங்க. அதால எங்களுக்கு வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி வரதுக்கு இயலும். இப்ப இதை நாங்க வந்து வெளிப்பாவைக்கு நாங்க இப்ப ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஃபேஸ் பெக்கா செஞ்சு யூஸ் பண்றதுக்கு இயலும். ஃபேஸ் பெக்கா செஞ்சு யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா இப்ப மொரிங்கா சப்ளிமெண்ட் கவரை கலட்டிட்டு ரெண்டு சப்ளிமெண்ட் ஒரு பிளேட்ல போட்டு நார்மல் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வர, ஒவ்வொரு தண்ணியோ மிக்கப்பட ஒவ்வொரு திக்கோ மிக்கப்பட சும்மா பேஸ்ட் மாதிரி வர மாதிரிக்கு செஞ்சு நார்மல் வாட்டர்ல செஞ்சு அப்ளை பண்ணிடலாம். அப்படி இல்லை ரோஸ் வாட்டர்ல, அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப நல்ல ட்ரையான ஃபேஸ் சீக்கிறவங்க, ஸோ ஃபேஸ் வந்து காஞ்ச மாதிரி ஆயிக்கிறேன்னு சொன்னா ஒரு பிரைட் ஒன்று இல்ல இந்த டல் ஆயிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு தயிர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் மேலும் ஃபேஸ்க்கு போட்டு ஒரு ½ வாஷ் பண்ணேன்னு சொன்னா நல்ல ஒரு பிரைட் ஆயிக்கும் ஃபேஸ். இந்த நல்ல பிரைட்டான ஒரு லுக் உனக்கு கிடைக்கும். இது வந்து அதே மாதிரி ஹேர் உங்களுக்கு வந்து இது ட்ரை பவுடரை வந்து பண்ணி தலைக்கு நல்ல இந்த எல்லாம் மூடி படுற அளவுக்கு நல்லா தலை மேல மண்டையில இருந்து கீழே வரைக்குமே ஃபுல்லா அப்ளை பண்ணி ஒரு ½ மாதிரி வச்சிருந்து வாஷ் பண்ணி வந்தேன்னு சொன்னா இந்த முடியில உள்ள அந்த டேமேஜ் எல்லாம் இப்ப நிறைய சில பேருக்கு வந்து முடி டேமேஜ் ஆயிக்கும், அந்த டேமேஜ் எல்லாம் இல்லாமல் ஆகும், பொடுகு பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி நல்ல ஒரு அடர்த்தியான முடி வளர்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வந்து எங்களுக்கு இன்டேக்காவும் எடுக்கலும் வெளிப்பானுக்கு எடுக்கவும் மேலும். அடுத்தது வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின், ஹேருக்கு வந்து எங்களுக்கு இப்ப எபெக்ஸோட சப்ளிமெண்ட் எல்லாம் சின்ன சின்ன சப்ளிமெண்ட் இப்போ ஹேருக்குன்னு செல்ல போகல நிறைய தேவைப்படுற. அப்ப அந்த டைமுக்கு எங்களுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் எடுக்கிறது கஷ்டம். நிறைய
கிடைக்கக்கூடிய இடங்கள்னு சொன்னா இப்ப கிராமப்புறங்கள்னு சொன்னா நிறைய கிடைக்கும். இந்த முருங்கை மரங்கள் இருக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய இடங்கள்லன்னு சொன்னா இதை வந்து முருங்கை இலையை கொஞ்சம் பிச்சினா காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி அதை வந்து எங்களுக்கு ஹேர் பேக்கா செஞ்சு யூஸ் பண்ணிடலாம். அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் முருங்கை பவுடர் கொஞ்சம் எடுத்து அது நல்லா தண்ணியில மிக்ஸ் பண்ணி தலை மேல மண்டையில இருந்து கீழே நுனி நுனி வரைக்குமே மண்டையில முடியல நுனி வரைக்குமே பூசி ஒரு ½ அப்படியே வச்சிருந்து அதுக்கப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணி குளிச்சேன்னு சொன்னா இதை வந்து தொடர்ச்சியா போடவும் தேவை. வீக்ல 2 டைம்ஸ் இல்லாட்டி வீக்ல 1 டைம் போட்டாலும் போதும் ஹேருக்கு. நாங்க வீக்ல ஒவ்வொரு டைமும் போட்டு வந்தேன்னு சொன்னா எங்களோட ஹேர்ல உள்ள எல்லா பிரச்சனையும் இப்ப நுனி எல்லாமே சில பேருக்கு டேமேஜ் ஆயிக்கும். ஹேர் க்ரோத் சரியான முறையில் இல்லாம இருக்கும். ஹேர் பேக்கா யூஸ் பண்றதுக்கும் மேலும் அடுத்தது வந்து ஆர்த்தரைட்டிஸ் சில போக்குல சில பேருக்கு வந்து வருஷ காலம் ஆயிக்கிற ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும். இந்த சில பேருக்கு கீரை அப்ப இதுக்கும் வந்து இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணி வரையிலும் எல்லாமே ஈக்கிறவங்களுக்கு வந்து முருங்கா சப்ளிமெண்ட் எல்லாருக்கும் கேக்குது இல்லையா? கொஞ்சம் மழை ஆயிக்குது. கொஞ்சம் இருங்க, நான் லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆகி பாக்குறேன். சில பேர் கிளியர்னு போடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகே, சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் எங்களுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் ஜாயின் பண்ணிக்கிறாக்களுக்கும் குடுக்கலும் அவங்களுக்கும் யூஸ் பண்ணுவதனால கஷ்டப்படுவாங்க. வலி வீக் குடுக்கலும் மொரிங்கால ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், கல்சியம், மக்னீசியம் எல்லாமே இருக்கிறதால மூட்டுக்கொள்றல வீக்கத்தை குறைக்கும், வலியை குறைச்சி எங்களோட மூட்டுக்களை லேசா அசைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். இதை நாங்கள் தொடர்ச்சி எடுத்து வந்தேன்னு சொன்னா மூட்டு வலி, ஷோல்டர் பெயின், ஃபிங்கர் பெயின், அதாவது இந்த விரல்கள், சில பேருக்கு விரல்களை கூட மடக்கி அசைக்க இயலாத அளவுக்கு பெயின் ஆயிக்கும். அப்ப அது எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து ஃபெட்டி லிவர். ஃபெட்டி லிவர் உள்ளாக்களும் இதை வந்து யூஸ் பண்றதுக்கு இயலும். ஃபெட்டி லிவர்னு சொல்றது வந்து எங்களோட கல்லீரல்ல கொழுப்பு படிஞ்சு, எங்களோட கல்லீரலை சுத்தி ஃபுல்லா கொழுப்பு படிஞ்சு எங்களோட கல்லீரல் எங்களோட ஃபெட்டி லிவர் வந்து ஃபுல்லாவே மூடுபட்டிக்கும். அப்ப அதுதான் வந்து ஃபெட்டி லிவர்னு சொல்லுது. அந்த லிவரை டீடாக்ஸ் பண்றதுக்கும், லிவரை வந்து சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கும். இது சுத்தி படிஞ்சு இல்ல கொழுப்புகளையும் ஃபுல்லா கரைச்சி எங்களோட லிவர் செல்ஸ்களையும் பாதுகாக்கும். இதால வந்து இப்ப கல்லீரலை சுத்தி கொழுப்பு படிஞ்சிருந்தேன்னு சொன்னா ஜீரணம் கஷ்டமாய்க்கும், ஜீரணிக்கிறது வந்து கஷ்டமாய்க்கும். அப்ப அந்த டைமுக்கு எங்களோட உடம்புல சோர்வு ஏற்படும், எங்களோட வெயிட் கூடும். இப்ப அதெல்லாம் எங்களோட லிவரை சுத்தி உள்ள கொழுப்பை கரைச்சி எங்களோட லிவர் வந்து கிளியர் ஆகிட்டுன்னு சொன்னா ஜீரணம் எல்லாம் சரியா அமையும், எங்களோட உடம்புல உள்ள சோர்வு எல்லாம் குறைஞ்சி வெயிட்டும் கண்ட்ரோலுக்கு வரும். அடுத்தது வந்து இது கண் பார்வைக்குமே மிச்சம் ஒரு பெஸ்டான ஒரு உணவு தான் முருங்கா. இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கண் நரம்புகள்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்ப கண் பார்வைகள் வந்து பிரச்சனைக்கும். இப்ப இதுல வந்து விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் அதிகமாகிக்கிறதால கண்ணில் உள்ள நரம்புகளை வலுவாக்கும். அதே மாதிரி கண் பார்வை மங்குறது. இப்ப சில பேர் வந்து வயசானவங்களுக்கு வந்து ஓரளவு வயசானவங்களுக்கு வந்து இப்ப அந்தி படப்போக்குள்ள பார்வையெல்லாம் குறையும். அந்த வெளிச்சம் குறைவான டைம்ல எல்லாம் பார்வை மங்கும். அப்ப அந்த டைமுக்கு அவங்களுக்கு பாக்குறது கஷ்டமாயிக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த அப்படியானவங்களுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் நல்ல. கண் வந்து சும்மா காஞ்ச மாதிரி இருக்கிறது, கண்ணுல எரிச்சல், சும்மா அந்த எங்களுக்கு வந்து இப்ப ஃபீலிங் அவங்களோட பார்வையமான ஒரு பார்வையாகும். அந்த அப்படியானவங்களுக்கு எல்லாருக்குமே முருங்கை இலைய சாப்பிட்டு வரையிலும், கீரை சமைச்சு அப்படி இல்லாட்டி முருங்கை சப்ளிமெண்ட் சாப்பிட்டு வரையிலும் அவங்களோட பார்வையெல்லாம் நல்லா சீரா அமையும், இயற்கையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தது வந்து தாய்ப்பால். இப்ப சில பேருக்கு வந்து தாய்ப்பால் போதாமைக்கிறதால பிள்ளைக்குமே ஊட்டச்சத்துக்கள் போதாமைக்கும். அப்ப தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கும் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் முருங்கை இலை ஒரு பெஸ்டான ஒரு உணவாயிக்குது. முருங்கை இலையில அயன், கல்சியம், புரதம், விட்டமின்ஸ், அது ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், அதாவது இப்ப கீரை தாவரங்கள்ல உள்ள இயற்கையான உள்ள ஒரு விட்டமின் அப்படின்னு சொன்னா இப்ப இதுக்கு வந்து எந்த விதமான மருந்து புகர அப்படி எதுவுமே இல்லாம வளர்றது உண்டு தானே. இப்ப அதால வந்து இதுல வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாவே ஈக்குது. அடுத்தது வந்து அமினோ அமிலங்கள் இதெல்லாமே அதிகமா ஈக்கிறதால அந்த பால் வந்து சுரக்கிற ஹோமோன்கள் வந்து அதிகரிக்கும். அப்ப அந்த டைம்ல மார்பகத்திலேயும் ரத்தோட்டம் சீராமைஞ்சி பால் சுரப்பு குழாய்கள் நல்லா சீரா இயங்கி அதிகமான பால் சுரக்கும். அப்ப அந்த டைமுக்கும் புள்ளைக்கும் வந்து அதிகமான போஷணைகள் போய் சேரும். தாய்ப்பால் வந்து நல்லா தாய்ப்பால் அதிகமா சுரந்து புள்ளைக்கு நல்ல சத்தான பால் போயிட்டு சேரும். புள்ளைக்கு தேவையான கல்சியம், இரும்பு, புரதம் அது எல்லாமே பால் மூலமா கிடைக்கும். குழந்தைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கல தாய்க்கு என்ன நல்லது நடக்கும்னு சொன்னா, தாய்க்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னா இப்ப ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு ஒரு ஒரு டல்லா இருப்பாங்க, ஒரு சோர்வு உண்டு அப்படின்னு சொன்னா உடம்புல ஒரு தெம்பில்ல, உடம்பு வந்து வீக்கா இருக்கிறது. அப்ப அந்த வீக்னஸ் எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு ரிலீஃப் ஒன்று கிடைக்கும். ரத்தோட்டம், அதாவது ரத்த குறைபாடு, நான் சொன்னேன் ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு வந்து அனீமியா பிரச்சனைக்கும், ஹெச்பி லெவல் வந்து குறைவாய்க்கிறது. அப்ப அது எல்லாமே சீராமையும், எலும்புகள் நல்லா வலுவாகும், ஸ்ட்ரெஸ் குறையும். இதை வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணி வாரத்தால தாய்க்கும் பெனிஃபிட், பிள்ளைக்கும் பெனிஃபிட், நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பிள்ளையும். இதை வந்து
கீரை மூலமாவும் எடுக்கலும், சூப் மூலமாவும் எடுக்கலும். அப்படி இல்லாட்டி பொடி, இப்ப சில பேர் வந்து மார்னிங்கோட இந்த முருங்கை பொடிய வந்து இந்த என்ன அந்த பிளேன் டீ மாதிரி ஊத்தி குடிப்பாங்க. அது வந்து சில பேருக்கு வந்து பழகிக்கும், சில பேர் சும்மா வாசம்னு சொல்லி குடிக்க மாட்டாங்க. முருங்கை அந்த பொடியை வந்து மார்னிங்க்கு பிளேன் டீ மாதிரி ஊத்தி குடிப்பாங்க. அது அப்படி வந்து குடிச்சாலும் கூட, இல்லாட்டி சும்மா தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. அப்படி குடிச்சாலும் கூட எங்களோட உடம்புக்கு வந்து அது அப்படியே அந்த அதுல பெனிஃபிட்ஸ் அப்படியே குறையாம போயிட்டு சேரும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வந்து மொரிங்கா கேப்சூல்ஸ் வடிவத்தில் இந்த வந்து ஈஸியான ஒரு மெத்தட். இதை நாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னா, டெய்லி மார்னிங் நாங்க இதை வந்து சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு சப்ளிமெண்ட் இல்லாட்டி 2 சப்ளிமெண்ட் மார்னிங் சாப்பாட்டுக்கு பிறகு லைட்டா சுடு தண்ணியில எடுக்கணும். என்ன சொன்னா இது வந்து பச்சரிசி ஜெலட்டினால செய்யப்பட்டிருக்குது இதுல கவர். அப்ப நாங்க வந்து லைட்டா சுடு தண்ணீர் எடுக்க போகல அவசரமா ஒரு நிமிஷத்திலே எங்களோட உடம்புள்ளுக்கு மெல்ட் ஆகிரும். எங்களுக்கு வந்து வேறண்டா ஒரு சப்ளிமெண்ட் ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட்டை லைட்டா சுடு தண்ணியில போட்டு பார்க்கல டக்குன்னு ஒரு நிமிஷமும் இல்ல டக்குன்னு மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். அப்ப நாங்க லைட்டா சுடு தண்ணியில எடுக்க போகல டக்குன்னு மெல்ட் ஆகி எங்களோட உடம்போட அப்படியே கலந்துரும். எங்களோட உடம்புக்கு போயிட்டு சேரும். நாங்க பச்சை தண்ணிலையும் குடிக்கலும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அது வந்து கரையிறதுக்கு. அப்ப நாங்க வந்து இப்ப பார்மசிகள் எடுக்கிற மாதிரி இல்ல, பார்மசிகள் எல்லாமே அது வந்து இந்த மிருக கொழுப்பால செய்யற சும்மா அந்த பார்த்தாலே விளங்கும். இப்ப கெப்சூல்ஸ் சொன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது வந்து தடிப்பம், அது வந்து கரையிறதுக்கே காலம் எடுக்கும். இது வந்து நாங்க சாப்பிட்டோன்னே குயிக்கா சாப்பிட்டு லைட்டா சுடு தண்ணியில குடிச்சோன்னே குயிக்கா எங்களோட உடம்போட சேர்ந்துரும். அப்ப எங்களுக்கு வந்து குயிக்கா அதோட ரிசல்ட்டும் கிடைக்கும். இது வந்து ஒரு மருந்து இல்ல, நாங்களும் வேலையும் கொள்ளணும், எங்களோட கஸ்டமர்ஸுக்குமே இதை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். இப்ப சில பேர் வந்து சும்மா தெரியாதவங்க கேட்பாங்க, உங்களுக்கு வந்து இந்த உங்களோட எஃபெக்ட்ஸோரால இந்த பிரச்சனைக்கு மருந்திக்காமே, இந்த பிரச்சனைக்கு இப்ப சுகருக்கு மருந்திக்காமே, அப்ப நீங்க அந்த இடத்துல நல்லா விளங்கப்படுத்தணும். இது வந்து மருந்து இல்ல, இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்னா எங்களோட போஷாக்கு தான். இது வந்து ஒரு நான் டெய்லி எடுக்கக்கூடிய ஒரு போஷாக்கு தான். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எந்த விட்டமினோ எந்த இதோ அந்த உணவு மூலமா கிடைக்குது இல்லையோ, எந்த சரி ஒரு குறைபாட்டால எங்களுக்கு ஒரு நோய் வர, அப்ப எந்த பொருள் வந்து எங்களோட உணவு மூலமா கிடைக்குது இல்லையோ அதை வந்து நாங்க உணவு மூலமா எடுத்துக்கொள்றதுதான் இந்த சப்ளிமெண்ட். அப்ப வந்து நாங்க இதை எடுத்துக்கொள்ள போகல அந்த பிரச்சனை எங்களுக்கு சரியாகி அந்த நோய் வந்து எங்களுக்கு குணமாகுது. அப்ப அதுக்கு வந்து நாங்க இதுல உள்ள சப்ளிமெண்ட்டை கொடுக்குறோம். ஆனா இது வந்து மருந்து இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் நாங்க உணவுக்கு பதிலாக எடுக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லி நாங்களும் விளங்கி கொண்டு எங்களோட கஸ்டமர்ஸுக்குமே சொல்லி கொடுக்கணும். நியூ ஜாயினர்ஸ்க்கு நான் சொல்லி கொள்றேன், கட்டாயம் இதை வந்து சொல்லியே கொடுங்க. இதுல வந்து ஃபீட்பேக்ஸ் நிறையவே இருக்குது. நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வந்து மலச்சிக்கலுக்கும் மலச்சிக்கல் மூலமா வரக்கூடிய மூலவியாதிக்கும் இது வந்து ஒரு பெஸ்டான ப்ராடக்ட். இப்ப எங்களுக்கு வந்து சரியான முறையில மோஷன் போகாம சரியான முறையில மலம் கழிக்கப்படாம எங்களோட உடம்புல அந்த மலம் கழிக்க கஷ்டமாயினாத்து எங்களுக்கு மலச்சிக்கல் வர, அந்த மலச்சிக்கல் தொடர்ச்சியா இருந்துன்னு சொன்னா அது வந்து மூல நோயா வரும். அப்ப அந்த மூல வியாதி வந்தேன்னு சொன்னா மிச்சமே கஷ்டம். நிறைய பேர் வந்து அதால கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அதுக்குமே ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட். இதை வந்து தொடர்ச்சியா எடுத்து வந்தேன்னு சொன்னா அந்த அந்த மலச்சிக்கல் அதே மாதிரி மூலவியாதி பிரச்சனையும் சரியாகும். ஒரு ஃபீட்பேக் வந்து நீண்ட காலமா இருந்த கால்வலி நரம்புக்குள்ள ஏற்பட்ட குத்து சரியாகிக்குது இந்த மொரிங்கா சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி. அந்த மொரிங்கா மட்டும் எடுத்து திருவிழியா பம்கின் சீட் சேர்த்து எடுத்துக்கிறாங்க, சின்னமனும். அதே மாதிரி ஹேர் ஃபால்ஸ் பிரச்சனை வந்து சரி செஞ்ச ஒரு ஃபீட்பேக் கேக்குது. இது வந்து மலைச்சு கேக்குது, நிறைய ஃபீட்பேக் கேக்குது. நான் எல்லாமே எட் பண்ணல, டைம் போதா. இன்னொரு சப்ளிமெண்ட் பத்தியும் வேளாண் படுத்துட்டு கேக்குறாங்க. இது வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்ணதால ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிக்குது, ஹேர் ஃபால் எல்லாம் குறைஞ்சிக்குன்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து ஜாயிண்ட் பெயின் குறைஞ்சிக்குன்னு சொல்லிக்கிறாங்க.
இல்ல இப்ப நார்மலான சுகர் லெவல் வைக்கிறாங்கன்னு சொன்னா இங்கே மில்க் வந்து குடிக்க போகல நம்ம கட்டாயம் கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் என்னன்னு லோ சுகர்ல இருக்கிறவங்க இப்ப சீனி வந்து குறைஞ்ச சீனின்னு சொன்னா அதாவது லோ சுகர்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நாங்க இங்கினி மில்க் எடுக்க போகல சீனி மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லணும். அதே வந்து சீனி கூட உள்ள ஒருத்தர்னு சொன்னா சீனி போடாம குடிக்க சொல்லி கொடுக்கணும். அது வந்து ஆஹ் ஓ ஃபெட்டி லிவருக்கும் நல்ல. அது வந்து நார்மல் லெவல்ல ஈக்கிறவங்க. ஸ்டேஜ் 2ல ஈக்கிறவங்கன்னு சொன்னா மொரிங்காவோட சேர்த்து இங்கினி மில்க்கும் எடுக்கணும். ஸ்டேஜ் 3 அதாவது ஹை ஹை லெவல்ல சுகர் ஈக்குது அவங்களுக்கு வந்து உடம்புல காயங்கள் மேய்க்குதுன்னு சொன்னா இப்ப தெரியும் தானே அது வந்து இப்ப ஒரு விரல்ற காயம் வந்து சொன்னா விரலை வெட்ட வேண்டி வரும். அது வந்து பெருசா என்னன்னு சொன்னா கையை வெட்ட வேண்டி வரும். அப்படி ஈக்கித்தானே அப்படி வந்து அந்த காயங்கள் வந்து லேசில ஆறாது. அப்படியான பிரச்சனைகள் ஈக்கிறவங்களுக்கு வந்து இங்கினி மில்க் மொரிங்கா சினமன் சப்ளிமெண்ட் இது மூணுமே எடுத்தேன்னு சொன்னா இந்த சினமன் சப்ளிமெண்ட் எல்லாம் காயங்களை குயிக்கா ஆத்தும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும். நிறைய பேர் ஃபீட்பேக்ஸும் மீக்குது. சில பேரோட கால் அவிஞ்சு கூட அந்த கால் வந்து பழுதாகி அவ்வளோ அந்த அவிஞ்ச ஒரு நிலைமையில கூட அந்த அது வந்து கியூர் ஆகின ஒரு ஃபீட்பேக்கும் மீக்குது. வீடியோவோட இருந்துச்சு பார்த்திருப்பீங்க நிறைய பேர். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் தான் எங்களோட பெக்ஸோர் அழைக்கிற ப்ராடக்ட். அதே மாதிரி இதுவும் தான் சுகர் வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகின ஃபீட்பேக் சார் நிறைய இருக்குது. நான் எல்லாம் எட் பண்ணல. இது வந்து ஃபைல்ஸ் பிரச்சனை சரியான ஃபீட்பேக். ஓகே இவ்வளவு தான். யாரும் ஃபீட்பேக்ஸ் ஷேர் பண்ண இருந்தேன்னு சொன்னா ஒரு 2-3 நிமிஷம் டைம் தரேன் ஷேர் பண்ணிடும். யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றேன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜிசாக்கல்லாஹ் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்ததுக்கு சாரி. கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருந்துச்சு. ஓகே ஃபாக்கிரா சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ, பேசுற விளங்குதா? ஹலோ.
ஹலோ அஸ்கியா பேசுற விளங்குதா? ஓ சிஸ்டர் கேக்குது, கண்டினியூ பண்ணுங்க. அஸ்கியா பேச சொல்லி நான் ஸ்டார்ட் சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கவரேஜ் வருகி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், என் பேருக்கு வந்து பாக்கிரா. நான் வந்து மில்லியன் கிளப் மெம்பர்ஸ் இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து 1.5 வருஷத்துக்கு மேல நான் வந்து அபக்ஷோராவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இருப்பீங்க, தெரியும் எங்களுக்கு சொல்றேன். நான் ஸ்டார்ட்லேயே வந்து ஜாயின் பண்ணதான். இது வரைக்கும் நான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ இதுக்கோ நான் ஒர்க் நல்லா செஞ்சு தான் இருக்கேன். சக்சஸ் வந்து டக்குனு கிடைக்காட்டியும் நமக்கு மேக்சிமம் நான் அதுக்குரிய எஃபெக்ட்கள் இதெல்லாம் போட்டு தான் இருக்கேன். இப்ப இருந்தும் இதை விட பெரிய அளவுல சக்சஸ் கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதான் பஸ்கியா வந்து உங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து முருங்கை சப்ளிமெண்ட் சம்பந்தமான, இப்ப முருங்கை சப்ளிமெண்ட்ங்கிறது எவ்வளவு இயற்கையான ஒரு பொருள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கும் இருக்கும், எடுக்கையில சைட்ல வந்து வாங்க கடையில வாங்கக்கூடிய அளவுக்கும் இருக்கும். ஏனென்று அதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் பார்க்க போறது வந்து மை டேமரிக் சப்ளிமெண்ட். எல்லாருக்குமே தெரியும் என்ன மஞ்சள் சப்ளிமெண்ட்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம எல்லோருக்கும் வந்து கொமனா இருக்கிற இப்ப நிறைய பேர் வந்திருக்கும். பொதுவா வந்து எல்லோருக்குமே வந்து பொதுவா இருக்கிற பிரச்சனை வந்து அடிக்கடி சோறு வருமெனே, சோறு, உடல் வலி, சளி, காய்ச்சல் இதெல்லாம் வருது. என்ன காரணம் இருக்கும் நினைக்கீங்க நீங்க? எல்லாத்துக்கும் காரணம் வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. என்ன, சாதாரணமா ஒவ்வொருத்தர் உடம்பு வந்து ஒரு ஒரு தெம்பா இதா அரிக்கிறதுக்கு வந்து உடம்புல வந்து எனர்ஜிங்கிற ஒன்று வேணும். என்ன, அந்த சக்தி வேணும். என்னன்னா சரியான ஆரோக்கியமான உணவு முறை முக்கியம் எல்லாருக்கும். சரியான உணவு, ஆரோக்கிய முறை, சரியான தூக்கம், அப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்படியான விஷயங்கள் வந்து சரியான முறையில் இல்லாட்டி சாப்பாடு, அதாவது வந்து உணவு தான் மருந்து. உங்களுக்கே தெரியும், ஒரு இது இருக்கு, உணவு தான் மருந்துங்கிறது. கொஞ்சம் ஸ்கிரீன்ல இருக்கிறாதீங்க. உணவு தான் மருந்துங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் என்ன, ஆனா சரியான முறையில வந்து யாருமே எடுக்கிறல்ல. இதை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இந்த இதுல வந்து நிறைய, இப்ப இதுல உங்க சிம்பிள் இது சொல்றேன்னு, இப்ப மஞ்சள், அதாவது வந்து இது வந்து செல்ல போனா நெச்சுரல், இது வந்து நெச்சுரல் ப்ராடக்ட் வந்து இதுல வந்து அபக்சரா உள்ள ப்ராடக்ட்ல வந்து நெச்சுரல் ப்ராடக்ட், அதாவது வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் நம்மளோட மஞ்சள் சப்ளிமெண்ட். இப்ப இதை பார்த்தோம்னு சொன்னா இது வந்து பாருங்க 100% இயற்கையானது, உயர்தர மஞ்சளை சார்ந்த தினசரி ஆரோக்கியத்துக்கான சப்ளிமெண்ட். இப்ப விஞ்ஞான ரீதியாகவும் ஆராயப்பட்டிருக்கு, மஞ்சள் சப்ளிமெண்ட்ல அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திகள் கூறுறதுக்கு, நிறைய நோய்களுக்கும் நிறைய, உங்களுக்கு தெரியும் மஞ்சள் சப்ளிமெண்ட் இப்ப ஒவ்வொருத்தர் பொதுவா ஒவ்வொருத்தர வீடுகள்லயும் இருக்கும் என்ன. இப்ப யார வீட்டையும் மஞ்சள், அதாவது வந்து முக்கியமா ஒவ்வொருத்தர வீட்லயும் வந்து கிச்சன்ல வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், அடுத்தது மஞ்சள், இது நாளும் எப்படி முக்கியமா எல்லார வீட்லயும் ஒரு
இருக்கக்கூடிய பொருள். ஆனா அதுல வந்து எவ்வளவோ நோய்க்குரிய மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சும் ஆனா அதை என்ன செய்யறேன்னா சரியான அடிப்படையில் எடுக்கிறல. ஆனா நிறைய பேர் வந்து சாப்பாடை சரியா சாப்பிட்டாலும் ஆனா நிறைய பிரச்சனைகளாலையும் ஆஹ் நிறைய நோய்கள் வருது. அதுல இந்த காரணங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நிறைய பேருக்கு வந்து டென்ஷன் ஆகுற பதட்டங்கள் கூட வேலையில வந்து அது உண்டு ஃபுட் அப்படியான விஷயங்களாலையும் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இதுகள் நோய்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கேனே. இப்ப அதாலதான் தினசரி இப்ப நாம வந்து தினசரி வந்து நாம மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து தினசரி எடுக்கிறதால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா நிறைய பேர் வந்து சரியான அடிப்படையில் சரியான முறையில வந்து எடுக்கிறல்ல. அதாவது இப்ப நிறைய பேர் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, உடம்பு சோர்வா இருந்தா இதா இருந்தா எனக்கு ஏலா அப்படி உடம்பு சோர்வா இருக்கு தடுமல் காய்ச்சல் என்ன செய்வீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுப்பீங்க. என்ன இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் பொதுவா என்ன செய்யற எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுக்கிறேன். அவ மருந்து எடுத்து என்ன செய்யும் உங்களுக்கு கொஞ்சம் அந்த டெப்லெட்டுக்காக உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஈஸியா லேஸ் ஆகும். 3-4 நாளைக்கு உங்களுக்கு சரியா இருக்கு. ஆனா உங்களுக்கு உங்களோட உடம்புக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டும் தரணும் மனுஷனா ஃபுல் சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும் மனுஷனா டெய்லி சப்போர்ட் வேணும்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயமா நீங்க டேமரிக் சப்ளிமெண்ட் வந்து கட்டாயம் எடுக்கணும். இது வந்து அந்த காலத்து பாரம்பரிய ஒரு மருந்து ஒரு உணவு வந்து சொல்லலாம். இதை பாரம்பரிய அந்த காலத்துல இருந்து வந்து உணவு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது உணவுல வந்து திரவியங்களுக்கு எவ்வளவு இதுகள் இருக்கிற மாதிரி நமக்கு அந்த இப்ப உடம்புல வந்து இப்ப நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இப்ப சமையல் சமைக்கக்குள்ள மிளகும் மஞ்சளையும் சேர்த்து சமைப்போமே. ஆனா அதுல உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் அதுல எவ்வளவு இப்ப ரெண்டும் சேர்த்து சேர்க்கணும் உடம்புல வந்து இன்னும் சக்தி அதிகரித்து இன்னும் நிறைய அந்த கிருமிகள் வந்து உடம்புல வந்து தேங்குறது வந்து இல்லாம ஆகும். அதாவது வந்து உறிஞ்சின் தன்மை வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து கெமிக்கல் இல்லைங்கிறதால எல்லாரும் எடுக்கலாம். அந்த அடிப்படையில தான் நம்ம அபோக்சோராவுல வந்து நிறைய வந்து டேமரிக் சப்ளிமெண்ட் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா எல்லாம் வந்து இது வந்து எப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு நம்ம நாட்டிலேயே வந்து உற்பத்தி செய்யப்பட்டு நம்ம நாட்டுல உள்ள விவசாயிகளின் மூலமா தான் இது வந்து உற்பத்தி செஞ்சு எடுக்காங்க. இப்ப அந்த அடிப்படையில வந்து இது ஒரு இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப கம்பெனில இருக்கிறது எப்படி தரமா நல்லமா என்கிற கேள்விகளையும் இருக்கும். அதுக்கு தான் எல்லாம் ஆராயப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டு தான் இதை எடுத்திருக்கு. இது வந்து இப்ப சில பேர் வந்து இப்ப சாப்பாடுல நிறைய பேர் நாங்க சாப்பிடுறோம் தானே ஏன் எங்களுக்கு வந்து ஆஹ் நாங்க சாப்பிடுறோம் தானே ஏன் எங்களுக்கு நாங்க மஞ்சள் சாப்பிடுறோம் தானே இதே நாங்க எடுக்கணும் நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா இப்ப நீங்க எடுக்கிறீங்க கடையில வாங்குறீங்க நீங்களா வாங்கி நீங்களா பவுடர் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்றீங்களா ஓகே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்க உடம்புல அதுக்குரிய இது பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இப்ப எல்லாரும் வந்து எடுக்கிறலையே பேக்கெட் பண்ணப்பட்டதும் கடையில போய் வாங்கி அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையானது சரியா விற்காங்கிறது கலர் எட் பண்ணிருப்பாங்க அதுங்க சரியா உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியா நோய்களுக்கு காரணம் இது சரியான எடுத்த மனுஷன்னா நமக்கு அந்த நோய்கள் வராம இருக்கும். அதனால அந்த அடிப்படையில தான் அவங்களுக்கும் சரியான பெனிஃபிட் சரியான இதுவும் கிடைக்கணுங்கிற அடிப்படையில தான் அபோக்சோவாவோட பெஸ்ட் குவாலிட்டி இது வந்து டேமரிக் இது வந்து நிறைய அழகுக்கும் உடம்புல எவ்வளவு விஷயங்களுக்கு நல்லங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. பெரும்பான்மையா சமையலுக்கு எடுக்கிற 2வது பிம்பிள்ஸ் வந்தா போடுற அவ்வளவுதான் தெரியும் நிறைய பேருக்கு. ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறது தெரியாது. அடுத்தது வந்து எப்படின்னு சொன்னா இது வந்து இது வந்து கெமிக்கல் கெமிக்கல் ஒண்ணு எட் பண்ணல தானே. இப்ப இது வந்து இயற்கை 100% இருக்கிறதால அடுத்து யூஸ் பண்ண இதுல நாம
அப்ப அம்பக்ஷரோட உள்ள மைட்டேம்பரிக்கு நன்மைகளை பார்த்த மனுஷன்னா இதுல நம்ம வந்து ஹெல்த், அதாவது உடம்புக்குள்ள என்ன விஷயங்கள் உடம்புக்குள்ள குறைக்கும். இதுல வந்து என்னன்னு சொன்னா அந்த குர்குமின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது வந்து அந்த மஞ்சள்ல வந்து இருக்கிற பொருள் அந்த இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா சக்தி வந்து அலர்ஜி தன்மையை வந்து எல்லாம் உடைக்குது. அடுத்தது வந்து மூளை செயற்பாடு, மன அழுத்தம். இப்ப நிறைய பேருக்கு வந்து டென்ஷன், எப்படி சொல்ற இந்த பிள்ளைகளோட பிரச்சனை பாட்டுக்கு அந்த கொஞ்சம் டென்ஷன் ஆகுற. அடுத்தது வந்து நிறைய மன அழுத்தங்கள், கவலைகள், நிறைய இழப்புகள் இழந்து இப்ப நிறைய வேலை டென்ஷன் கூடினா அப்படி நிறைய வந்து டென்ஷன் அந்த இது இல்லாம அந்த மன அழுத்தம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட இருந்தா அந்த நமக்கு அந்த மன அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இருக்கும். அந்த இது அடிப்படையில நாம டெர்மரிக் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து இதய நலத்தையும் பாதுகாக்கும். சாரி, கவரேஜ் இல்ல போல, கட் ஆகிருக்கே. ஓ, அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா இதே ஆரோக்கியம் இப்ப சின்னதுனால அந்த முருங்கை சப்ளிமெண்ட். அடுத்தது வந்து ஆஹ் வெள்ளைப்பூடு சப்ளிமெண்ட் நிறைய இருக்குதானே. அப்ப அதெல்லாம் வந்து அதோட சேர்த்து இதை எடுக்கக்குள்ள இன்னும் வந்து ரத்தோட்டம் வந்து சீராய்ந்து அந்த புளோக்குகள் வந்து அடைப்புகள் இல்லாம பாதுகாக்கப்படும். வலிகள், உடம்புல வாத நோய்கள் சம்பந்தமான மூட்டு வலி, வாத நோய்களுக்கும் அந்த மஞ்சள் வந்து மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து நல்ல பெஸ்டா இருக்கும். அடுத்து வந்து புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி தன்மை. இப்ப நிறைய பேர் இப்ப நிறைய புற்றுநோய் செல்களை வந்து வளர்வதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு மஞ்சள் சப்ளிமெண்ட்ல. இப்ப நிறைய பேர் எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா எடுத்த உடனே இப்ப இது miracle இல்லையே, டக்குனு லேட் ஆகும். இப்ப சில பேருக்கு பிடிச்சுன்னா எடுத்தா டக்குனு லேட் ஆகும். அப்படி இல்லை. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மருந்து இல்லை. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா காய்ச்சலுக்கு மருந்து எடுத்த 2 3 நாள் லேசான மாதிரி இல்லை. இது என்னன்னு சொன்னா உங்க வாழ்க்கை முறை, உணவு அடிப்படை முறை. இப்ப நீங்க உணவு சரியான அடிப்படையில, சரியான முறையில, சரியான டைம், சரியான இதுல எடுத்த மனுஷனா நாம வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப உள்ள காலத்துல ஃபாஸ்ட் ஃபுட் அடிமையாகி நிறைய பேர் வந்து நிறைய நோய் வந்து கேன்சர் செல்கள் வந்து கேன்சருங்கிற என்ன உடம்புல வந்து சரியான செல்கள் வந்து கழிவுகள் வந்து வெளியேற்றப்படாத தன்மைதான் கேன்சர் மாறுது. அப்ப அந்த கேன்சர்கள் நம்ம வராம இருக்கிறதுக்கு, பெரிய நோய்கள் வராம இருக்கிறது உடம்புக்கு நம்ம எது சரியா கொடுக்கணுமோ அதை நம்ம சரியா எடுக்கிறோம் இல்லைன்னா உணவு முறையா இப்ப கடலை, பயறு,
இப்படியான நிறைய தானிய வகைகள் இருக்கு. அடுத்தது வந்து காலையில சாப்பிடக்கூடிய நிறைய இதுகள் இருக்கு. இப்ப டீ நேரம் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன செய்யற, டீ இல்லாம இதுக்கு இல்லாத ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி இப்படி நிறைய காரணங்களுக்கு சீனி கூடுதலா இனிப்பு சாப்பாடு சாப்பிடறதால நிறைய நோய்கள் வாரதுக்கான காரணங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில நிறைய பேர் வந்து சரியா பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறைய இனிப்புகளை கொடுக்குறேன். இனிப்புகள் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுதுங்கிறதால கொடுக்குற பிள்ளைகள் இப்ப நம்ம உடம்ப கவனிக்கிற பிள்ளைகள் இப்ப இன்னும் நிறைய பண்ணி வச்சுக்கிற பிள்ளைகளை வந்து வயிற்று பசி பிள்ளைகளும் பெரிய வயிற்று பசி காணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா அப்படி இல்லை. நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு சாப்பாடும் நம்மளோட கலங்கள்லயும் நம்ம உடம்புல வந்து ஒவ்வொரு செல்கள்லயும் வந்து போய் சேரும். அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவா இருந்தா நோய் இல்லாம நாம வாழலாம். அந்த அடிப்படையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற ஒன்றுதான் வந்து டெர்மரிக் சப்ளிமெண்ட். அது உண்மைக்கும் மஞ்சள் அவ்வளவு ஒரு பெனிஃபிட் அந்த காலத்துல இருந்தே நமக்கு பாரம்பரியமாக சமையலுக்கு இருந்து அழகுக்கு இருந்து எல்லாத்துக்குமே நாம ஒரு பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்து தோல் ஒளிவுடன் காண உதவுகிறது. இப்ப சரும பிரச்சனைகள், உங்க பொலிவு அரைக்கிறது, குளோவிங் வெள்ளை இல்ல நிறைய பேர் யோசிக்கலாம். வெள்ளை ஆகுறதுல உங்களுக்கு குளோவா அப்படி ஒரு ஒரு முகம் ஒரு பளிச்சென்று விளங்கும். அந்த தன்மைக்கு வந்து பிம்பிள்ஸ் போறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் அது இதுகள் போறதுக்கும் அது அங்கால பார்ப்போம். நான் சுருக்கமா சொல்றேன். இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் உதவும். அதாவது வந்து டயபெட்டிக் அதாவது சுகர் இருக்கிறார்களுக்கு வந்து சுகரை வந்து கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு வந்து இதுல நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட இருக்கிறதால சுகர் இருக்கிறார்கள் வந்து எடுக்கலாம். சில ஆக்கள் உடம்பு கண்டிஷன் நீண்ட கால நோய்களுக்கான பாதுகாப்பு. யோசிக்கலாம். தொடர்ச்சியா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நாம நிறைய பேர் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து மஞ்சள் சாப்பிட மற்றும் தூக்கத்திற்கு அதாவது வந்து இதுக்கு ஒரு சொல்லலாம் நைட்ல. இப்ப நிறைய பேர் தூங்குவோம். நிறைய பேர் வந்து தூக்கத்துல தூக்கம் வராம நிறைய பேர் வந்து அவதிப்படுற ஸ்ட்ரெஸ் யோசனை கவலை இருக்கிறார்களுக்கு தூக்கம் போகாது. நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம், சில பேர் வந்து போன் பார்த்துட்டு இருக்கிறதால தூக்கம் போகாது. அப்படியான என்ன செய்யலாம்னு சொன்னா டேமரிக் சப்ளிமெண்ட் எடுத்து நீங்க உடைச்சிட்டு ஒரு இளம் சூட்டு தண்ணியில ஒரு கொஞ்சம் முளவையும் தட்டி போட்டு இதையும் நீங்க வந்து நைட்ல குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு அந்த டக்குன்னு இந்த எனர்ஜி கிடைச்சு கொஞ்சம் அந்த தூக்கத்துக்கு கொஞ்சம் அமைதியான ஒரு தூக்கம் பெறலாம். அடுத்தது பார்த்த மனுஷன்னா சின்ன புள்ள உங்களோட முகத்துக்கு இப்போ ஒவ்வொருத்தர முகத்து ஸ்கின்னுக்கும் வந்து மஞ்சள் வந்து எல்லாருக்கும் முக்கியமான எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து ஃபேஷியலாகவும் செய்யலாம் சப்ளிமெண்ட் இருக்கிற மாதிரி அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. இது எப்படின்னு சொன்னா முருங்கை சப்ளிமெண்ட்டும் நல்லம் அதோட சேர்த்து இதையும் எடுக்கலாம். எப்படின்னு சொன்னா இப்ப வளமையா எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் சப்ளிமெண்ட் வந்து அழகுக்கு நல்லமென்னு சொல்லி. அதே மாதிரி தேன், நம்மட எலுமிச்சை சாறு, நம்மட சுத்தமான தேங்காய் இல்லாட்டி அந்த நம்மட ரிஷி ஆயில் அதாவது அபோக்ஷரா ரிஷி ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம பிம்பிள்ஸ் உள்ள இடத்துக்கு பூசலாம். டார்க் அது கருவளையங்கள் அப்படி போறதுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதாவது வந்து பார்த்த மனுஷன் அதுல ஸ்கின்ல உள்ள இது பார்த்த மனுஷன்னா தோள்களை பிரகாசமாக்குகிறது, நிறக்கிருமிகளை குறைக்கிறது, கரும்புள்ளிகள், அடுத்தது புள்ளிகளை குறைக்கிறது, முகப்பரு சொன்ன மாதிரி நிறைய முகப்பரு. அதாவது வந்து இப்ப ஒரு நாள் 2 நாள் செஞ்சு போட்டு ஊர்ல தொடர்ச்சியா வந்து நீங்க செஞ்சுக்கு வந்தீங்க. அடுத்தது வந்து இதை நீங்க உள்ளுக்கு குடிச்சிட்டு வரக்கூடிய உங்களுக்கு அந்த முகத்துல அந்த குளோவிங் தன்மை அந்த பிரகாசம் ஆகுறது உங்களோட அந்த கரும்புள்ளி அடையாளம் உள்ளுமடுக்கலாம். நீங்க வெளியாலயம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடுத்து அந்த முதுமையை நிறைய பேருக்கு அந்த வயசான தோற்றம் இருக்கும். இளம் வயசு அரிப்பாங்க. ஆனா கொஞ்சம் அந்த பராமரிப்பு முகத்து சருமத்துல பராமரிப்பு சரியான அந்த உடம்புல வந்து சரியான சத்துக்கள் அந்த இதுகள் இல்லாம இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து சாதாரணமா ஒரு 2-3 லிட்டர் குடிக்கணும்னு தெரியும். அப்ப நிறைய பேருக்கு அந்த தண்ணி உடம்புல இல்லாட்டி முகச்சுருக்கங்கள் வரும். அதே மாதிரி அந்த சோர்வுகள் வரும். அந்த முகம் வெளுத்த மாதிரி அப்படி எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் வந்து சரியான உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் குறையுங்கிறது காரணம். சோர்வு அடைக்கிறது,
அடுத்தது வந்து அந்த வயிற்றுல வந்து அல்சர் புண்ணு அப்படி எல்லாம் இருக்கிறதால வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைஞ்சி வந்து அந்த தடுமல் சளி பிரச்சனைகள் வரும். இப்ப இந்த சளி பிரச்சனைகள் இல்லாம அடிக்கடி நாம இதை நம்ம சப்ளிமெண்ட் வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்றதால நிறைய பலன் அடையலாம். இப்ப நிறைய பேர் கேட்கலாம் மஞ்சள் சப்ளிமெண்ட் நாங்க எடுக்கலாம் தானே எங்க எடுக்க வேண்டிய இடத்துல. ஆனா நாம அதை மறந்து எப்படி சொல்ல நாம சமையலுக்கு பயன்படுத்தி பழகிட்டோம். இப்ப நாம இதை ஒரு சப்ளிமெண்ட் வடிவில் எடுக்கக்கூடாது. நமக்கு அதை எடுக்க இப்ப நீங்க ஒரு பேக் கொண்டு போட்டுவிட்டு நீங்க எங்கேயும் தூர பயணம் போறீங்கன்னு சொன்னா நீங்க அதை எடுத்துட்டு நீங்க போட்டுட்டு ஒரு காலை சாப்பாடு சாப்பிட்டு போற நீங்க ஒரு மேல் மிச்சமான உங்களுக்கு ஒரு போஷன் உங்களுக்கு ஒரு எனர்ஜிக்கு நீங்க சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களை பிம்பிள்ஸ் உள்ளு எடுக்கிறதுக்கும் சரி வெளியே எடுக்கிறதுக்கும் சரி நீங்க ரெண்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். நீங்க அடுத்தது வந்து அதுல நன்மைகள் மெயின் இது விஷயம் வெளி விஷயத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு மூட்டு வலி உடல் வலி குறைவு செரிமான மேம்பாடு உடலின் உள்ளக சுத்தம். உண்மையை சொல்ல போனா அவங்களோட உடம்புல வகுத்து ஃபுல்லா உள் உறுப்புகளை வந்து சுத்தமாக்கும். தேவையில்லாத கழிவு அந்த கிருமி இன்ஃபெக்ஷன் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பூச்சி பிரச்சனைகள் வரும். அப்படியான இதுகளுக்கும் பிள்ளைகளுக்கு அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு கொடுக்கலாம். அப்ப அந்த பூச்சி பிரச்சனைகள் வந்து அப்ப அடிக்கடி சில பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகள் அந்த மண் சாமம் விளையாடுற பிள்ளைகளுக்கு வந்து நிறைய அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிற போகிறதுக்கு அந்த நோவுகள் வடிவ ஒரு நோவுற பிரச்சனை எல்லாமே இருக்கு. அப்ப பிள்ளைகளுக்கு நாம ஒரு பம்பளி பால்ல நானே மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு பிள்ளைகளுக்கு நம்ம குடிக்க கொடுக்கலாம். அப்ப அங்க பிள்ளைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயிற்று பிரச்சனைகள் வந்து வராது. அந்த நிறைய பூச்சி பிரச்சனை அடிக்கடி வாரு அந்த சோர்வு இந்த சோர்வு சாம தன்மையிலும் இல்லாமிக்கிறார்கள் வந்து நீங்க இதை சுடுதண்ணில இருந்துட்டு குடிச்சீங்க உடைச்சி போட்டு போட்டு குடிச்சாலும் ஓகே. இல்லாட்டி நீங்க சப்ளிமெண்ட் சின்ன பிள்ளைகள் வந்து சப்ளிமெண்ட் எடுக்காதானே அப்ப நீங்க அதை உடைச்சிட்டு அதுக்குள்ள பிரிஞ்சும் குடிக்கலாம் அப்படின்னு செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து யாராளுக்கு எல்லாம் எடுக்கலாமண்டா ஆண் பெண் எல்லாருக்கும் இருக்கும். வேலைக்கு செல்வோர் வீட்டுல இருக்கிறார்கள் வயதானவர் அடிக்கடி சளி பிரச்சனை வலி சோறு இப்ப அடிக்கடி சளி எங்கக்குள்ள எனக்கும் வந்து இப்ப கொஞ்ச நாள வந்து எனக்கும் அடிக்கடி சளி பாரு. இப்ப என்னன்னு சொன்னா எனக்கும் காலையில எழுப்பினா தூக்கம் பாரு. தூங்கி அடுத்த செகண்ட் எனக்கு மாறினேன் அந்த உடம்பு கொஞ்சம் சோர்வு. ஆஹ் அது அது வந்து உடம்பு வந்து எனக்கும் வந்து சோர்வு அரிக்கும். அப்ப சோர்வு அரிக்கும் அப்ப எனக்கும் அந்த குறவுதான் தெரியும். அப்ப நான் அப்ப என்னன்னு பார்த்தேன்னு இந்த உடம்புல வந்து எனர்ஜி தன்மை குறையும். இப்ப உடம்புல வந்து எனக்கு இப்ப என்னன்னு சொன்னா நான் வேலை கூட டைம் என்றதால எனக்கு அந்த உடம்புல வந்து அந்த எப்படி சொல்ல நான் சாப்பாடை கவனிக்கிறேன். உண்மைக்கும் சொல்ல போனா சாப்பாடை காலை சாப்பாடையோ நான் கவனிக்கிறேன் இல்லையா. அப்ப அதால சரியான அடிப்படையில இப்ப இருந்தா சாப்பிடுற இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் வேலையில அப்படி இப்படி கொஞ்சம் வீட்டு வேலை அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் தனிய அந்த மெயின்டைன் பண்றதால என்னால அந்த கொஞ்சம் சாப்பாடு முறை சரி அந்த சமைச்சு அந்த 2 3 அப்படி சமையல் சமைச்சு சாப்பிடக்கூடிய கொஞ்சம் நாள் அந்த இது குறைஞ்சிட்டு எனக்கு அப்படி உடம்புல என்ன அடிக்கடி தடுமல் காய்ச்சல் அடுத்தது வந்து கேஸ்ட்ரிக்கும் கூடி இருந்துச்சு. நான் இப்ப டெமரிக் சப்ளிமெண்ட் நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சாப்பாட்டையும் வந்து சரியான முறையில சாப்பிட்டுட்டு இப்ப காலையில இப்ப காலத்தால எப்படின்னு சொன்னா இப்ப சாதாரணமா ஒரு சராசரி இப்ப எல்லாரும் தான் இப்ப பொதுவா இருக்கிறார்கள் வந்து எப்படின்னு சொன்னா காலையில வந்து வெது வெதுப்பான நீர் குடிக்கணும் முக்கியமா. அதோட சேர்த்து இந்த மஞ்சள் சப்ளிமெண்ட் உண்டு நாம சாப்பிடுற பிறகுதான் போடணும் காலையில. நான் காலையில விரும்பி இப்ப இளம் சுடு தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து சாப்பாடை சாப்பிட்டு முடிஞ்சது பிறகு நான் இந்த டெமரிக் சப்ளிமெண்ட் நான் எடுக்கிறேன். நான் பகல் சாப்பாடு சாப்பிட போட்டும் எடுக்கிறேன். நான் கொஞ்சம் உடம்புல வந்து எனர்ஜி குறைய இருக்கு எனக்கு. அப்ப அந்த அடிப்படையில நான் வந்து எடுக்கிறேன். அப்ப உடம்புல சுத்தம் மிகுது. இப்ப கேஸ்ட்ரிக் கூடினாலும் அந்த உடம்புல சோர்வு தன்மை அப்படி எல்லாம் பாரு. அப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கூடல் மனுஷன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை சாப்பிடணும். இந்த பகலையில வந்து நம்மள தெரியும் வல்லார சப்ளிமெண்ட் எழுமிரிக்கு அப்ப அதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு எனர்ஜி அது சரியான உண்மைக்கு செல்லப்ப நானும் வந்து சரியான அந்த எதை சாப்பிடணுமோ சரியான அடிப்படையில நம்ம இந்த டைம் ஒன்று செட் இல்லாதால சாப்பிட விருப்பம் ஆனா கொஞ்சம் டைம் இல்லாதால சாப்பிடுவார்கள். அதால வந்த விளைவுதான் அது. இப்ப இது எல்லாரும் எடுக்கலாம். ஆனா சில இந்த கர்ப்பிணி தாய்மார் சில பேர் வந்து டாக்டர் ஆலோசனை என்னன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் வந்து சும்மா இதை எடுத்துட்டு செல்லுவாங்க. இதுல சைட் எஃபெக்ட் இல்லை. ஆனா நிறைய பேர் என்ன செல்வாங்கன்னு சொன்னா வேற பிரச்சனை வந்தவங்க செல்வாங்க இதை எடுத்து தரலாம் எனக்கு இந்த பிரச்சனை வந்தேன்னு சொல்லி டோட்டலா பிரச்சனை ஆயிரும். அதை விட பிரெக்னன்ட் டைம்ல வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. அப்படி இல்லாட்டி நீங்க உடைச்சு போடும் உங்களுக்கு ஒரு டிப் குடிக்க சில பேருக்கு எப்படி சொன்னா அந்த அதோட டிப் வந்து எப்படி சொல்றேன் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து எப்படின்னு சொன்னா இதா இருக்கும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கணும்னு போட்டு
நீ பயப்படுவீங்க. அப்படி பயப்பட தேவையில்ல. அது வந்து நீங்க தண்ணியில நீங்க வாங்கினீங்கன்னா ஒன்று நீ தண்ணியில போட்டு அது அரிசி ஜலத்தினால செய்யப்படுது. நீங்க தண்ணியில போட்டு பாத்தீங்கன்னா அது கரைஞ்சிடும், மெல்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல. பெஸ்டான ப்ராடக்ட். அதுல வந்து நிறைய இதுல பயன்படுத்துற முறைன்னு சொன்னா நான் சொன்ன இப்ப நீங்க காலை சாப்பாடு சாப்பிடும்போது இருக்கிறார்களுக்கு ஒத்துக்காது. என்னன்னு சொன்னா வெறும் குடல்ல எல்லாம் அது சப்ளிமெண்ட் எடுக்கப்படா. நீங்க சாப்பிடும் அடுத்தது வந்து இதை நம்ம பெரிய பெரிய ஏன் தெரிவு செய்யணும்டா இது வந்து உண்மைக்கு சொல்ல போனா நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட், நேச்சுரல். அடுத்தது வந்து டெய்லி ஹெல்த் சப்போர்ட். இப்போ நமக்கு டெய்லி வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். லாங் டீம் சொல்ல போனா உங்களுக்கு ஃபுல் சொல்யூஷன் ஆയിരിക്കും. ஏன்னா புக்ஸ்ல உள்ள ப்ராடக்ட் வந்து நீங்க அடிச்சு சர்ச் பண்ணி எல்லாம் வந்து செய்யப்பட்டு தெரிஞ்சு வந்து எல்லாம் இப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து நீங்க join பண்ணீங்க. இதுல உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வருமானம் ஈட்டலாம். ரெண்டு விஷயங்கள் இதுல இருக்கு. அதாவது வந்து நீங்க இதுல வந்து பார்ட் டைம் ஜாப். இதுல வந்து இந்த அபக்ஷரா வந்து நீங்க இதை நீங்க ப்ராடக்ட் வந்து லேர்ன் பண்ணலாம். ஆரோக்கியம் என்ன ஆரோக்கியமான விஷயங்கள், உணவு சப்ளிமெண்ட், உணவு நிரப்பி என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பிசினஸ் பிளான் என்ன, நீங்க உங்களுக்கு வந்து பிசினஸ்
அடுத்தது வந்து உண்மையா சொல்ல போனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல இது. நீங்க வீட்டுல இருந்துட்டு வருமானம் இது வந்து கூடிய ஒரு இது கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்கு. மழை பெய்யுது அதெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. உண்மைக்கு சொல்ல போனா ஒரு நல்ல இயற்கை முறையிலான அந்த ஆரோக்கியத்துக்காக ஒரு